அப்புறம் புளிச்சக்கீரை 2 கட்டு நல்லா க்ளீனாக அந்த தழையை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இந்த கீரையை வந்து ஒரு கடையில் தான் செய்ய போகிறோம். இது புளிலாம் நம்ம சேகத்தில் ஏன்னா இது நல்லா புளிப்பு தான். இதை நம்ம பச்சையாகவே சாப்பிடலாம், புளிப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகேங்களா? இந்த கீரையை வந்து நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்குங்க. இப்போ இதை வந்து ஒரு கடையை போகிறோம். இன்னும் அதுக்கு என்னென்ன தேவைப்படல போது பார்த்திங்கன்னா தேவையான உப்பு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமோ எதுவுமே கருவேப்பிலை எதுவுமே சேர்க்கலைங்க. ஒன்லி வடகம் பார்த்திங்கன்னா ஊரில் எங்கள் அம்மா செஞ்சது. இந்த வடகம் போட்டு தான் நம்ம தாளிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா தேவையான அளவு பச்சை மிளகா, எண்ணெய், இவ்வளோ ஐட்டத்தை மட்டும் வச்சு ஒரு சூப்பராக இதை வேக வச்சுட்டு ஒரு கடையில் பண்ண போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு சம் தண்ணி ஊற்றி இந்த கீரை பச்சை மிளகா வந்து போட்டு க்ளீனாக வந்து வேக வச்சு எடுத்துலாம் ஒரே விசில் குக்கரில். இல்லை நீங்கள் வேறு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சாலாம் உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா? இப்போ இதை வேக வச்சிடலாம். இப்போ இதை ஒரு சம் தண்ணி வச்சுருக்கோம். ஒரு 50 கிராம் பூண்டு போட்டுடலாம். பூண்டு போட்டாச்சுங்களா? கூட பச்சை மிளகா, அதாவது நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா. ஓகேங்களா? காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா. நம்ம இது புளியெலாம் சேர்க்கலை. ஓகேங்களா? இது கூட வந்து நம்ம கீரையை சேர்த்துடலாம். புளிச்சக்கீரை சேர்த்துடலாம். பாருங்கள், புளிச்சக்கீரை போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வேக வச்சா போதுங்க. சூப்பராக வெந்துடும். குக்கரை மூடி போட்டுருவோம், வேக வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடி போட்டாச்சுங்க. ஒரு விசில் வெந்த உடனே எடுத்துகிட்டு அப்படியே சூப்பராக தாளிச்சிடலாம். இந்த புளிச்சக்கீரையில் வந்து காய்ச்சலிக்கீரைன்னு சொல்லுவாங்க, நாங்களாம் புளிச்சக்கீரைன்னு சொல்லுவோம். இனிமேல் சொல்லுவாங்க இந்த பச்சையாக கூட சாப்பிட்லாம். அந்த பெடி பேஸ்ட் நிறைய இருக்குது. இந்த பெடி பேஸ்ட் வந்து லாஸ்ட்டில் சேர்க்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த உடம்பு தேவையான அத்தனை மருத்துவம் அந்த கீரையில் இருக்குங்க. ரொம்ப சத்து இருக்குது. கரைஞ்சிடலாம். இப்போ வேகட்டும். அப்புறம் புளிச்சக்கீரை, பூண்டு, அது நம்ம புளியெலாம் போடல. இது வந்து புளிச்சக்கீரை, பூண்டு, பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். நல்லா வந்து வேக வச்சிட்டோம். சூப்பராக வந்துருக்கு. இப்போயே பார்த்திங்கன்னா நைஸாக சூப்பராக வந்துருக்கு. இதை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டோம். பாருங்கள், தண்ணி கீழே வடிகட்டிருக்கோம். இது வந்து அந்த சட்டியில் போட்டு உப்பு போட்டு நல்லா க்ளீனாக வந்து கடைஞ்சி எடுத்துடலாம். இப்போது கீரையை வந்து நம்ம சட்டியில் போட்டாச்சு. கல் உப்பு போட்டிருக்கோம். தூள் உப்பு போடாதீங்க. எப்போ கீரை கடைஞ்சாலும் கல் உப்பு போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கல் உப்பு கூடவே இந்த மத்தில் வந்து கடையும் போது நல்லா அந்த கீரை, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் க்ளீனாக மசியும். உப்பும் நல்லா காரியம், நல்லா கட்டாக முறையில் இருக்கும். அதுக்காக எப்பயும் கல் உப்பு சேர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மத்தை வச்சு கஞ்சிடலாம். சும்மா 4 கடை கஞ்சா போதுங்க. இப்போயே நைஸான மாதிரி இருக்குது. எல்லாம் அந்தளவுக்கு வெந்திருக்கு. எப்படி கடையில் பாருங்கள், இவ்வளோ தாங்க. இப்படி கரைஞ்சிங்கன்னா சூப்பராக நல்லா மசிஞ்சிடும். சூப்பராக இருக்கும். சூப்பராக கரைஞ்சிடலாம். போட்டாச்சு. இப்போ சூப்பராக மஞ்சள் மாதிரி தான் இருக்குது. உப்பு மட்டும் பார்த்து அப்படியே தாளிச்சிடலாம். தாளிப்பு காட்டினா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. புளிச்சக்கீரை நல்லா சூப்பராக கடைஞ்சிட்டோம். மத்தாலே கடைஞ்சிருக்கும். அருமையான டேஸ்ட்டில் புளிப்பாக நல்லாயிருக்கு. நம்ம புளியே போடலை. புளிப்பு ஓவர் புளிப்பாக சூப்பராக இருக்குது. தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நான் வடகம் செஞ்சு வச்சுருக்கேன் வீட்டில் அம்மா. அந்த வடகம் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. ஓகேங்களா? எண்ணெய் சூடான தாளிச்சிடலாம். குட்டி மாலி வச்சாச்சு. இப்போ வந்து வடகம் போட்டுடலாம். வடகம் போட்டு தாளிச்சிடலாம். புளிச்சக்கீரை நல்லா சூப்பராக கரைஞ்சிட்ருக்கோம். கலந்துக்கலாம். இது ஒன்றா கலந்துட்டுனா சில வந்து தாளித்து ஊற்றிட்டு அப்படியே அதையும் சேர்த்து ஒன்றா கரைஞ்சிடுவாங்க. நம்ம அப்படி செய்யலை இன்றைக்கி. அப்படியே கரைஞ்சதை எடுத்து ஒரு தனியாக ஒரு ஸ்டீல் கப்பில் எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இதை ஒன்றா கலந்துக்கிறோம். இவ்வளோ தாங்க. சூப்பரான ஹெல்த்தியான புளிச்சக்கீரை கடையில் ரெடி. இதேபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட் அருமையாக இருக்கும். இவ்வளோ தாங்க. புளிச்சக்கீரை சூப்பராக செஞ்சுட்டு நல்லா புளிப்பாக சூப்பராக செஞ்சுருக்கோம். புளியே போடாமல் புளிச்சக்கீரை புளிப்பாக கிடையாது. இப்படி தாங்க. ஓகேங்களா? நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். அதில் வந்து மருத்துவம் வந்து உடம்புக்கு தேவையான சத்து அத்தனையுமே அந்த கீரையில் நிறையவே இருக்குது. அதனால இந்த கீரையை கூட வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட கூட போதுங்க. கண்டிப்பாக அவசியம் பேசிட்டு வாங்க, சாப்பிடுங்க. இல்லை வெளியில் வேணால் கடைங்களே கிடைக்குது, பயணம் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் ஹார்ட் நல்ல சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து நண்பர்கள் ஒரு அதாவது ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சாப்பிட்டு பார்த்தலாம் எப்படி டேஸ்ட்டு. புளிப்பு, இந்த கீரை புளிப்பில் பேர் போனது. ஓகேங்களா? இதுக்கு புளியே போடலாம் கூட
புளிப்பு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி புளிப்பு எடுத்து கொடுக்கும். சூப்பராக இருக்குது டேஸ்ட். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக புளிச்சக்கறி எப்படி கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ்.